தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டீசல் விலை உயர்வை கண்டித்து கர்நாடகாவில் நள்ளிரவிலிருந்து லாரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் லாரி உரிமையாளர்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக நாட்டில் டீசல் விலை உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த டீசல் விலை உயர்வு வாகன ஓட்டுநர்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில லாரி ஓட்டுநர்கள், லாரி உரிமையாளர்கள் மத்தியில இது ஒரு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்று லாரிகள் ஸ்ட்ரைக் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கர்நாடகத்திலிருந்து தமிழகம் வரக்கூடிய கிட்டத்தட்ட 6 லட்சம் லாரிகள் இன்றைய தினம் இயங்காது என்று லாரி உரிமையாளர்கள் அறிவித்திருக்கின்றனர். இந்த லாரி ஸ்ட்ரைக் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய அத்தியாவசிய பொருட்கள், குறிப்பாக காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அந்த குறைந்த அளவில் லாரி இயக்கப்படும் போது அந்த பொருட்கள் குறைந்த அளவிலேயே தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய ஒரு நிலையும், அதன் காரணமாக இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக லாரிகள் இந்த அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் அனைத்து வகை பொருட்கள், குறிப்பாக மேக்கப் ஐட்டமா இருக்கட்டும், அதே போன்று பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கட்டும், வியாபாரிகள், வணிகர்கள் என பலரும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பொருட்களை கொள்முதல் செய்துதான் தமிழ்நாட்டில் விற்பனை மற்றும் வியாபாரத்தை அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த லாரி ஸ்ட்ரைக், டீசல் விலை உயர்வு காரணமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய லாரி ஸ்ட்ரைக் மூலமாக பல்வேறு பொருட்களுடைய விலை உயரக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதற்கு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி அதனை அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளும் வலுத்திருக்கின்றது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.